உடைச்சாங்களா அதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு சொன்னால் முல்லைத்தீவு பகுதியில் விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாமுக்கு வந்திருக்கோம். ஸ்டார்ட் என்ற இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு போயிட்டாங்க. இதில் ஒரு போர்டு ஒன்றாக ஆரம்பம், ஒன்றாக இருப்பது முன்னேற்றம், இணைந்து செயல்படுவதே வெற்றி. ஹென்ரி ஃபோர்ட் போன்ற வாசகங்களை கல்லில் எழுதியிருக்கிறாங்க. இது நல்ல பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த கல்லில் ஏதோ எழுதி கிடக்கு. ஒரு முடிவை எடுத்த பிறகு ஒருபோதும் முட்டாள்தனமாக பார்க்காதீர்கள் போன்ற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மரங்கள் இருக்குது எல்லா இடமும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஏரியானா வாஷ்ரூம் இருந்த ஏரியா போல். அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்டா முன்னுக்கு ஒரு விகாரை இன்னும் உடைக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் பார்க்குறாங்க என்ன வந்து நிற்கிறாங்க. என்ன பார்க்குறது ரெண்டு பேரும்? பார்க்குறதுக்கு பேரெல்லாம் அடித்து கிடக்காக்கும். அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் விகாரையெல்லாம் உடைச்சி போட்டு போயிட்டாங்க. இது அவங்களா உடைச்சாங்களா அதுக்கு பிறகு உடைக்கப்பட்டதான்னு தெரியலை. இருக்கார் அப்படியே இதில். சிங்களத்தில் ஒரு போர்டு எழுதி கிடக்கு. 2600 ஸ்ரீ சம்புத்தத்வா ஜெயந்தி விழா சகுனங்களுடன் 642வது படைப்பிரிவின் தளபதி கர்னல் மெல்பர்ட் ஹட்னகோட அர்ஸ்தபி 2011 மே 17ஆம் தேதி வெசாக் பௌர்ணமி நாளில் இந்த வசதியை சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்தார். சம்பிரதாயபூர்வமாக 2011ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சு 2 வருஷத்தில் இந்த இடத்துல ஒரு கேம்ப் உருவாகிருக்குது. செக்யூரிட்டி கார்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில். ஓகே, தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பெரிய அரச மரம். இராணுவம் இந்த பகுதியில் இருந்த காலத்தில் வணங்குறதுக்காக கட்டப்பட்ட விகாரை அரச மரம் தான். இப்போ பாருங்கள் இப்படி ஓங்கி நிற்கிதுண்டு.
ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இராணுவ முகாமில் இருக்க விகாரை அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்போம். இப்போ தொடர்ந்து வேறு ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்க, அங்கே இருக்க கட்டிடங்கள் எல்லாம் முடைச்சிட்டாங்க. எல்லாம் உடைச்சி தரமட்டமாக்கிட்டு போயிட்டாங்க. அது என்ன இந்த கருப்பாக கிடக்கு கல் வந்து அப்படி இந்த இராணுவ முகாமுக்கு பின்னால் பார்த்தோம்னா ஒரு பெரிய குளமும் ஒன்று இருக்குது. அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் குளம். இந்த இடம்லாம் வசதம் இருந்த இடம். பாதுகாப்பு இல்லாமல் கிடக்கலாம். இதில் ஆடுகள் மாடுகள் இந்த இடத்துக்கு மேய்கிறதுக்கு வர்றது. சில வேலை இதுகள் விழுந்தால் ஆபத்து தான். இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பேருன்னு தெரியல. அப்படியே இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க. முன்னுக்கு ஒரு போர்டும் இருக்குது. ஒரு தலைவர் என்பவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். இப்படியே நாங்கள் கூடுதலாக இராணுவ முகாம்களில் இந்த செடி வந்து எல்லா இடமும் வைக்கப்பட்டிருக்கும். நானும் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் குளத்தடி பக்கம் வந்துட்டோம். இதில் ஒரு பெரிய உருளை வடிவத்தில் ஓகே, இதுதான் அந்த குளம். இந்த குளத்தோடாண்டி தான் இந்த இராணுவ முகாம் இருந்திருக்குது. அதில் பூஞ்செடிகள் நம்ம சேர்ந்துருக்குறாங்க. இதெல்லாம் கட்டிடம் கொண்டு உரைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய கட்டுமாய்க்க ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஒரு அதில் ஒரு அண்ணன் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் இயக்க மருந்த காலத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ஆர்மிக்கு இந்த இராணுவம் வந்து இந்த வெற்றி சின்னம் ஒன்று வச்சுருந்துருக்குறாங்க இந்த இடத்துல. ஸோ அது இப்போ வந்து எல்லாமே உடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
எல்லாம் உடைச்சிட்டாங்க இந்த இடத்துல. மேலே ஏறி பார்ப்போம். இந்த இடத்துல அவங்க ஒரு வெற்றி சின்னமும் இருந்திருக்குது. இந்த இடத்துல தான். இந்த குளத்துக்கு என்ன பேர் என்ன? பிராமண குளம். ஓகே, ஒட்டு சுட்டான் பிராமண குளத்தை அடியில் தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கோம். இதுதான் பேச. ஓகே, மற்றது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குளத்தோடு அண்டி தான் அந்த இராணுவ முகாம் இருந்திருக்குது. இந்த வேலை திட்டங்கள் நடந்திருக்கும் போலத்தாக்கு. இப்போ நீர் வற்றிய நிலையில் இருக்கிறதால இந்த இடத்துல என்ன பெருசாக பாருங்க, கால்நடைகள்லாம் மாடுகள் எல்லாம் நடுவில் வந்து மேயுது. இராணுவம் வெட்டி சின்னத்தையும் உடைச்சி போட்டுட்டு தான் எல்லாம் போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல தாமரை குளம் ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணி இல்லாமல் எல்லாம் வற்றிய நிலையில் காணப்படுது. ஒரு வாலியும் இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு போயிட்டாங்க. முன்னுக்கு டாய்லெட் ஃபிட் என்று தான் நினைக்கிறேன். நல்ல பெரிய ஓகே. எங்கப்பா மலைக்கு எப்படின்னு தண்ணி நிறைஞ்சிருந்த இடம். அதுக்கு பிறகு பாருங்கள், முன்னுக்கு இருக்க மாடுகள் தவறி இதில் எதுவும் விழுந்து எதுவும் நடக்கலாம். இதில் ஏதோ செய்து வச்சுருந்துருப்பாங்க போல கிடக்கு. இந்த இடத்துல இது இருந்ததுக்கெல்லாம் பறித்து போட்டுட்டாங்க. இதில் இது பங்கர் எது இருந்திருக்குமோ தெரியல, மூடி கிடக்கலாம். ஏதோ அடையாள கல்லுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துருக்கு. நல்ல பெரிய முகாம் தான். ஏதோ ஏதோ சிங்களத்தில் எழுதி கிடக்கு. ஒரு சிப்பாய், ஒரு ஒப்பற்ற தன்னலமற்ற நபர். முன்னுக்கு ஒரு நல்ல கொய்யா மரம் இருக்குது. கொய்யாக்கா இருக்கான்னு தெரியல. எல்லாம் வித்தியாசமான மரங்களாக இருக்குது. என்ன பேர் என்று தெரியலை. இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய தண்ணி நிரம்பி கிடக்கு. எல்லாம் போட்டு மூடிட்டாங்க. இது என்னப்பா, தண்ணி வெடிமைக்கு இருக்குது. ஏதோ போத்தல் மூடி. இந்த இடத்துல எல்லாம் மூடிட்டாங்க போட்டு. பிரமாண்டமான கிணறு. நல்ல ஒரு பெரிய கிணறு ஒன்று தான் இருக்குது.
பக்கத்தில் காணிகள் யாருக்கும் கொடுத்துருக்காங்க போல். குழாய் கிணறு நடிச்சுருக்காங்க போல், பெரிய குழாய் கிணறு. அடுத்து எவ்வளோ ஐட்டம் கிடக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மரும் இருக்குது. இயக்க நிலையில் இருக்கா? இயக்க நிலையில் தான் இருக்குது. ஸோ இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது இதுக்குள்ளே அமைச்சிருப்பாங்க போல். எல்லா இடத்துலையும் குழி குழியாக போட்டு அங்கங்கே பொருள்லாம் எடுத்து புதைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளமும் கிடக்கு. இது வேண்டியா போல். இந்த இடத்துல தான் பிரதான கட்டிடம் இருந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். சுற்றி பாருங்கள், ஏதோ ஒரு முக்கியமான ஒன்று இருந்திருக்கு. சுற்றி இந்த மிலிட்ரி பேக்கால் சுற்றி காட்டப்பட்டிருக்குது. ஓகே, ஏதோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்று இருந்திருக்குது. அந்த பெரிய கரங்கள் உண்டு, ஏதோ போர்டு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இங்கே இதில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது. இங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவைகள் பயன்படுத்தின கரண்டு தூண்கள் எல்லாம் இருக்குது. இதில் இரும்பு எல்லாம் அறுத்து எடுத்துட்டாங்க. இதில் நம்ம எழுதி கிடக்கு, வலிமையானவன் வெற்றியை அடைவதை விட ஞானி தோல்வியை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். முன்னுக்கு இன்னொரு கிணறும் இருக்குது. இதுலேயும் தண்ணியெல்லாம் நல்லா இருக்குது. காலையில் நல்ல தென்னையும் வச்சுருக்குறாங்க, கணக்காக தென்னை. இந்த இடத்துல பெரிய கிரவுண்ட் ஒன்றும் இருக்குது.